வணக்கம். ஞானக்கடல், குணக்கடலான பரமாத்மா மனித ஆத்மாக்களுக்கு குணங்களைப் பற்றியும் கர்மங்களைப் பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார். பரமாத்மாவின் மகிமையோ அளவற்றது. அதாவது இந்த முழு பூமியையுமே காகிதமாக்கி, சமுத்திரத்தை மையாக்கி, காடுகளை எழுதும் அளவு எழுதுகோளாக்கினாலும், சரஸ்வதியே அமர்ந்து இறைவனின் மகிமையை எழுதினாலும் அது அளவற்றதாக இருக்கும். அதற்கு முடிவே இராது. இவ்வளவு மகிமை வாய்ந்த பரமாத்மா நமக்கு குண கர்ம குணங்களை பற்றியும் கர்மங்களை பற்றிய ஞானத்தையும் இணைந்து இப்பொழுது கொடுக்கிறார். மனித ஆத்மாக்களுக்கு கர்மங்களின் ஞானத்தை கொடுத்த பரமாத்மா இப்பொழுது குணங்களை பற்றி, எப்படி மனித ஆத்மா குணங்களோடு இணைந்து செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், ஞானியாக இருக்கக்கூடியவன் அக்ஞானியை பயமுறுத்தக்கூடாது. நீ அக்ஞானி, நீ செய்யக்கூடிய கர்மங்கள் எதுவுமே சரியில்லை, இத மாதிரி நீங்க செயல்களை செய்தால் ஒரு பொழுதுமே உயர்ந்த கர்மங்களை செய்ய முடியாது. இப்படியாக யாரும் அக்ஞானி ஆத்மாக்களை அவங்கள டிமோட்டிவேட் செய்யக்கூடாது. நாமும் ஒரு காலத்தில் அக்ஞானியாக தான் இருந்தோம். இப்பொழுது ஞானத்தை கேட்டு நம்முடைய புத்தியில் ஞானம் வந்து விட்டது. அதனால் நாம் நம்மை ஞானி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த அக்ஞானியிலிருந்து ஞானி அப்படிங்கிறது அது ஒரு ப்ராசஸ். ஒரு நாள்லையோ இல்ல ஒரு மணி நேரத்திலேயோ நம்ம மாறக்கூடிய விஷயம் அது இல்லை. அப்போ யாருக்காவது நம்ம நல்ல விஷயங்களை சொல்லணும், ஞானத்தோடு கலந்து சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னாக்க, அவங்களுடைய லெவலுக்கு நாம் போய் அவங்களுடைய திறமை அவங்களுடைய சக்திக்கு ஏற்றாற்போல் நாம் ஞானத்தை கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு யோக்கியமானதையும் அவங்களுக்கு தேவையானதையும் நாம் சொல்லும் பொழுது அவங்கள பயமுறுத்தக்கூடாது. இங்க பயமுறுத்தக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவா சொல்றாங்க இல்லையா, இப்போ நீங்க இதை செய்யல அப்படின்னாக்க கடவுள் நமக்கு சாபம் கொடுத்துருவாரு, இதை நம்ம செய்யல அப்படின்னாக்க இறைவன் கோச்சுப்பாரு. கோபம், சாபம், இது ரெண்டுத்தையும் வச்சு பக்தி மார்க்கத்துல பல நூற்றாண்டுகளாக இந்த சடங்கு முறைகள், சம்பிரதாய முறைகளை பின்பற்றுவதற்காக பக்தர்களையும் மனிதர் ஆத்மாக்களை பயமுறுத்தல் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாயிடுது. இன்னைக்கு இந்த நாள் இந்த விரதம் இருக்கணும், இல்லாட்டாக்க இந்த சாமி கோச்சுப்பாங்க, நம்ம வம்சத்துல நல்லது நடக்காது, இப்படி தோஷம் வந்துடும், சாபம் கொடுத்துருவாங்க. இத மாதிரி நம்முடைய விஷயங்களை அவங்களுக்கு திணிக்கவும் கூடாது. நம் புலமையை அவங்களுடைய மனதுக்குள்ள நம்ம காட்டி அவங்களுக்குள்ள அது வரணும் அப்படிங்கிற ஒரு திணிக்கிற செயலை நம்ம செய்யக்கூடாது. அப்போ ஞான தானம் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா செய்ய வேண்டிய ஒன்று. பிறகு இந்த தானம் அப்படிங்கிறது செய்யும் பொழுது இந்த தானத்துக்கு ரொம்ப மகிமை அதிகம். நமக்கு தெரியும், பொதுவாக தானம் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது தானே நம்ம தானம் கொடுக்கணும். அத தானத்தை நம்ம திருடி செய்யணும்னு சொல்லப்படலை எங்கேயுமே. கடன் வாங்கியாவது நான் தானம் செய்யணும் அப்படின்னு எங்கேயும் சொல்லப்படலை. உதாரணத்திற்கு, ரொம்ப ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்காரங்க இருந்தாங்க. அவங்க வீட்டில் வாசல்ல டெய்லி ஒரு பிக்ஷை கேட்டு ஒரு பிச்சைக்காரன் வருவாரு. அவங்க என்ன வேணா தானம் பண்ணக்கூடியவங்க, அந்த அளவு அவங்களுக்கு தகுதி இருந்தது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டு அம்மா அப்படின்னாக்க, சாப்பிட்றதுக்காக தன்னோட தட்டில் எடுத்து வச்ச உணவிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அவங்களுக்கு தானமா கொடுப்பாங்க. இது அவங்க டெய்லி எப்பொழுதுமே செய்யக்கூடிய ஒன்றா இருந்தது. அப்போ அவங்களுடைய மகள் கேட்பாங்க, நீங்க ஏன் உங்க தட்டில் போட்டதை எடுத்து நீங்க தானம் கொடுக்குறீங்க? நம்ம வீட்டில் நம்ம அப்பா எவ்வளவோ தானம் கொடுக்க முடியுமே, நீ ஏன் அப்படி செய்யற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, தானம் அவங்களுடையதை நம்ம செய்யணும். என்னுடைய பகுதிக்கு நான் என்னுடைய பங்குக்கு உண்டானதை நான் தானம் கொடுக்கும் பொழுதுதான் அதுக்கு எனக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தானம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இந்த கான்செப்டுக்கு ரொம்ப ஒரு மகத்துவம் இருக்கு. சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு இதை இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக உதாரணம் இது.
குழந்தைகளுக்கு வந்து ஒரு உண்டியல் வாங்கி குடுத்துருவாங்க. அவங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கெட் மணிலேருந்து ரூ. 1 ரூ. 2 அப்படி தினம் அதில போட வச்சு, குழந்தையோடைய கையால அவங்க தானம் பண்ண வைப்பாங்க. அதேபோல இப்படி செய்யலாம். அந்த குழந்தைக்கு நேரத்தை ஒதுக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னாக்க, கொஞ்சம் நேரத்த நம்ப குடுக்கலாம். அப்ப வீட்ல தம்பி, தங்கை யாராவது இருந்தா, அவங்களுக்கு 1 மணி நேரம் படிப்பு சொல்லிக் குடுக்கலாம். இந்த மாதிரி பல விதத்துல நம்ப நல்ல காரியங்களை மற்றவர்களுடைய நலனுக்காக செய்ய முடியும். இப்ப இந்த நல்ல குணங்களை பற்றி நம்ம இப்ப பார்க்கிறோம். இதுக்காக இறைவன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்க, பிரகிருதே கிரியமாணானி குணைः கர்மாணி சர்வஷः பிரகிருதே கிரியமாணானி குணைः கர்மாணி சர்வஷः அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே பிரகிருதேஹே கிரியமாணானி குணைஹி கர்மாணி சர்வஷः. அதாவது ஆன்மாவானது செயல்களை செய்யறதுன்னு நமக்கு தெரியும். இந்த செயல்கள் எல்லாத்தையுமே இந்த இயற்கையோடு குணங்களோடு சேர்ந்துதான் அது பிணைக்கப்பட்டிருக்கு. குணங்கள் அப்படிங்கிறது இந்த 3 விதமான ஒரு இயற்கை இருக்கு இல்லையா? சதோ ரஜோ தமோன்னு சொல்றோம், அல்லது சாத்வீக ராஜசீக தாமசீக குணங்கள். இது வந்து இயற்கையோடு சேர்ந்து பிணைந்த ஒன்று. ஆன்மா இதன் தொடர்புல வரும்பொழுதுதான் குணங்களுக்கு வசப்படுது. அப்புறமா இன்னொன்னு அகங்கார விமூடாத்மா. அறிவு ஞானம் அப்படிங்கிற ஒரு அறிவு இல்லாத ஆத்மாக்கள் அகங்காரத்துல வந்து தேக உணர்வுல வந்து கர்த்தாகம் இதி மன்யதே, நான் தான் கர்த்தா, கர்மங்களை செய்யக்கூடியவன் நான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க நான் அப்படின்னு அவங்க நினைக்கிறது இந்த உடலை. அப்போ அங்க உடல் தான் செய்யக்கூடியது அப்படின்னு அவங்க அறிவு இல்லாதவர்கள் அல்லது அக்ஞானி ஆத்மாக்கள் இந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ இயற்கை அதாவது ஆன்மா செயல்களை செய்யக்கூடியதுன்னு நமக்கு தெரியும். ஆனா ஆன்மா தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியாது, இயங்காது. இயற்கையோட தொடர்புல, இங்க இயற்கை அப்படிங்கிறது உடலோடைய கனெக்ஷன்ல வருது ஆன்மா. பிறகு இந்த 3 குணங்களுடைய தொடர்புலையும் வரும்பொழுதுதான் ஆன்மா குணங்களை வெளிப்படுத்துறது. இந்த குணத்திற்கும் இந்த 3 விதமான இந்த பிரகிருதியோடைய இந்த குணங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு. அனைத்துமே நான் தான் செய்யறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்ப நான் அப்படிங்கிறது உடல் உணர்வுல வந்து நாம் நினைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அகங்காரத்துல ஒருபொழுதும் நாம வரக்கூடாது. விமூட ஆத்மா அப்படின்னு இதுல திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. விமூட ஆத்மா அப்படின்னா மதிமயங்கி போய் அறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆத்மாவாக ஆகும் பொழுதுதான் கர்த்தா, நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு புத்தி அவங்களுக்குள்ள, அந்த அகங்காரம் வந்துடுது. அது உள்ளிருந்து வெளியில வந்துடுது, அந்த ஈகோ அப்படிங்கிறது. அப்போ இந்த இந்த உலக நாடகமானது பிரகிருதி புருஷ் இந்த 2 பேரும் இணைந்து செய்யக்கூடிய இந்த உலக நாடகம், ஆன்மா மட்டும் எதுவும் செய்ய முடியாது, உடல் மட்டும் எதுவும் செய்ய முடியாது. அப்ப நான் தான் எல்லாம் செய்யறேன், தேக உணர்வுல வந்து நான் தான் எல்லாம் செய்யறேன்னு சொல்லும் பொழுது, இப்ப இந்த உடல் இருக்கு, இந்த உடல் தான் எல்லாம் செய்யறது அப்படின்னா, இறந்த பிறகு இந்த உடல் அல்லது இந்த பிணமாக இருக்கக்கூடியது இது ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்போ அந்த ரோபோ கூட எல்லாமே செய்யறது இப்போ. ஆனா ரோபோக்கு உணர்வுகள் இருக்கா அப்படின்னு கேட்டா ஃபீலிங்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ குணம் கர்மம் இது 2மே இணைந்து செயல்படுறது. ஆனா அதுல கர்த்தா அப்படின்னு நம்ம யாரை நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப பொதுவாக ஆன்ம ஞானம் இல்லாதவர்கள்லாம் இந்த உடல் தான் கர்த்தா அப்படின்னு நினைச்சு, அப்போ அதனால தங்களை வந்து கர்த்தா அப்படின்ற ஒரு அகங்காரத்துல வந்துடுறாங்க. ஆன்மா உடலை விட்ட பிறகு ஆன்மா இண்டிபெண்டா ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாது. இயற்கையோட தொடர்புல வந்து ஆன்மா ஐம்புலன்களின் மூலமாக பிரகிருதியோட இந்த 3 குணங்களோடு இணைந்து தான் செயல்படுறது. அப்போ ஆன்மா இந்திரியங்களோட தொடர்புல வருது அப்படிங்கிற விஷயத்த நாம புரிந்து கொண்டு
கர்த்தா அப்படி செய்பவன் அப்படிங்கிறது ஆன்மாதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்திற்கு இப்ப நம்ம பொதுவா நம்ம இல்லாததை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறதோ, இல்ல அப்படி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, ஒரு ஃபேமிலி இருக்கு. சங்கீத பிரிய ஃபேமிலி அவங்க. அவங்க ஃபேமிலில எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்ல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு இத பத்திலாம் ஒண்ணும் தெரியாது. அவங்க வீட்ல ஒரு ஹால் இருக்கு. அந்த ஹால்ல அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சங்கீதத்தோட தொடர்புடையவங்க. அதனால ஒரு வீணை வச்சிருக்கு. அத துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க. மிருதங்கம் ஒரு இடத்துல வச்சிருக்கு. இன்னொரு இடத்துல வயலின் வச்சிருக்காங்க. புல்லாங்குழல் இப்படி எல்லா விதமான மிருதங்கம் இந்த மாதிரி சங்கீத வாத்தியங்கள்லாம் வச்சிருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது, விளையாட்டா வந்துட்டு மிருதங்கத்துல 2 குத்து குத்துது. தபலாவ எட்டி உதைக்கிறது அந்த குழந்தை. அதுக்கு விளையாடணும்னு தெரியும் அவ்வளோதான். வீணைய அந்த துணிய தொறந்துட்டு அந்த கம்பிய இழுத்து பார்க்கறது. வயலின அது காலால எட்டியே அது உடைச்சுடுறது. புல்லாங்குழல மட்டும் எடுத்துட்டு, அழகா முத்தமிட்டுட்டு கீழ வச்சுடுறது. இது ஒரு சின்ன உதாரணம். அப்போ எல்லாரும் மற்ற வாத்தியங்கள் கேட்கும். எங்களையெல்லாம் வந்து அது விரும்பல. அது குத்துறது, உதைக்கிறது அந்த மாரி பண்ணித்து அந்த குழந்தை. உன்ன பார்த்து மட்டும் அது எப்படி இவ்வளவு ஒரு அன்பா முத்தமிட்டுட்டு போச்சு அப்படின்னு கேட்குது. அப்ப அந்த புல்லாங்குழல் சொல்லுது, நீங்க எல்லாருமே எல்லாருமே எம்ப்டியா இருக்கீங்க. உள்ள காலியா இருக்கீங்க. வெளியில மட்டும் நீங்க மூடப்பட்டு இருக்கிறதுனால, வெளியிலிருந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கிற மாரி, ரொம்ப ஒரு பகட்டா காட்டப்படுறீங்க. ஆனா நான் வந்து உள்ளேயும் எம்ப்டி, வெளியிலயும் எம்ப்டி. எப்படி உள்ள இருக்கேனோ, அப்படிதான் நான் வெளியில இருக்கேன். அதனால என்ன வந்து அன்பு செஞ்சுட்டு போயிடுது அந்த குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அகங்காரத்துல வந்து பகட்டிற்காக நாம இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரியும், இல்ல நாம கர்த்தா, நான் தான் எல்லாம் செய்யக்கூடியவன் அப்படின்ற புத்தியில வந்துடுத்துன்னா, அந்த ஆத்மாக்கள் அழிவை நோக்கி போகிறது. கர்ம பலன் அப்படின்னா, கர்ம பலன்ல நம்ம அபிமானம் வைக்கும் பொழுது அஞ்ஞானியாக ஆகிவிடுறோம். அல்லது அக்ஞானியாக இருக்கக்கூடியவன் கர்ம பலனில் பற்றுள்ளவனாக ஆயிடுறான். அப்போ இத வந்து இயற்கையோடைய நிகழ்வுகள் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம நெறைய பார்க்குறோம். நம்மள சுத்தி நெறைய விஷயங்கள் நடக்குது. அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? காற்று வீசுறது, பூகம்பம் வருது, மழை பெய்யறது, சூரியன் ஒளி வீசுறது, டெய்லி உதிக்கிறது, அஸ்தமனம் ஆகிறது. இது எதுவுமே இயற்கை நிகழ்வுகள் நம்மால் இயக்கப்படாதவை. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அதே போல இந்த உடல்ல சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா தான் நடக்குது. ஹார்ட் பீட் நடக்குது. அப்புறமா நம்ம லிவர் ஃபங்க்ஷனிங், கிட்னி ஃபங்க்ஷனிங் இத மாதிரி நமக்குள்ள இருக்கிற சில இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன யாரும் இயக்கறதில்ல. அது ஆட்டோமேட்டிக்காக பயாலாஜிக்கல் ஃபங்க்ஷன் அத சொல்லலாம் நம்ம. அது ஆட்டோமேட்டிக்கா தான் நடக்குது. அப்போ ஆன்மா ஐம்புலன்களின் மூலம் எதை செய்யறதோ அதுதான் செயல்களாக செய்விக்கப்படுறது. பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, ஃபீல் பண்றது, நடக்கிறது இதெல்லாம் ஆன்மா புலன்களின் மூலமாக செய்யறது. அப்போ இத வந்து யார் இத தீர்மானிக்கிறாங்க? கைதான் செய்யறது, கண்ணு தான் பார்க்கறது. இத வந்து யார் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த பிரெயின் மூலமாக செய்ய வைக்கக்கூடியது இந்த ஆன்மாதான். அதனால இயற்கை எந்த எந்த ஒரு இயற்கையோட அங்கங்கள் இருக்கோ, புலன்கள் இருக்கோ, அததுக்கு உண்டான வேலையை தான் அது செய்யறது. கண்ணால பார்க்கக்கூடிய புலன் கேட்க முடியுமா? அது முடியாது. வாயால பேசக்கூடியது அத மாதிரி வேலை செய்ய முடியுமா? அதால அது முடியாது. அதே போல இதுல பொறுப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டா, இயக்கக்கூடியவருக்கு தான் பொறுப்பு. இப்போ ஒரு ராஜா இருக்காரு. அவர் தேர் ஓட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறாரு. அப்போ போகும்பொழுது தேரோட்டி ஒரு சக்கரத்தை ஏதோ ஒரு மிருகத்து மேல ஏத்திடுறாரு. அந்த விலங்கு இறந்து போயிடுது. அப்போ யார் பொறுப்பு? அப்ப தேரோட்டி சொல்றாரு, ராஜா நீங்க வந்து போர்ல ஜெயிச்சாக்க உங்களுடைய குளோரி, உங்களுக்கு வெற்றி. அப்போ இந்த மிருகத்தும் பொழுது நான் ஏதாவது இந்த சக்கரம் தேர் ஏறிடுத்துனா அதுக்கும் பொறுப்பு நீங்க தான். அப்ப ஆன்மாதான் இது எல்லாத்துக்கும் பொறுப்பு. அதுதான் கர்த்தாவே தவிர உடல் அல்ல. உடல் உணர்வுல வந்து நான் தான் கர்த்தா அப்படின்னு நினைக்கிறது ஒரு அஞ்ஞானம். இதிலிருந்து நாம விடுபடணும். ஓம் சாந்தி.